50 வினாடிக்கு 5 கோடியா? கெத்து காட்டுறீங்க போங்க. கேரளாவை பூர்வீகமா கொண்டவங்க தான் நடிகை நயன்தாரா. இப்போ தமிழகத்துல எப்பவுமே இவங்க தான் ஸ்டார் அப்படிங்கிற வகையில மாஸ் காட்டிட்டு வராங்க. 2003ஆம் ஆண்டுல மலையாள திரைப்படத்துல நடிச்சு திரையுலகத்துல அறிமுகமான நயன்தாரா மலையாள படத்தை தொடர்ந்து கடந்த 2005ஆம் ஆண்டுல ஐயா திரைப்படத்துல சரத்குமாருக்கு ஜோடியா நடிச்சு தமிழ் திரையுலகத்துல அறிமுகமாகி வெற்றி நடிகையா வலம் வர தொடங்கினாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா 2005ஆம் ஆண்டுல மாபெரும் வெற்றி திரைப்படமான சந்திரமுகி திரைப்படத்துல நடிகர் ரஜினிகாந்துக்கு ஜோடியா நடிச்சு தமிழ் திரையில பிரபலமா பேசப்பட்டு தமிழ் திரையில பல முன்னணி நடிகர்களோட நடிச்சு தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு திரையுலகில முன்னணி நடிகையா உச்சபட்ச நடிகையா இருக்கிறாங்க. வெற்றி ஒருத்தரை எப்படி உச்சத்துக்கு அழைச்சிட்டு போகுமோ அதே மாதிரி அவங்களுக்கு சறுக்கல்களும் கிடைக்கும். அதே மாதிரிதான் நயன்தாராவோட வாழ்க்கையிலையும் நிறைய சறுக்கல்கள் இருந்துச்சு. அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த நடிகர் சிம்புவோட ஏற்பட்ட காதல், லிப்லாக் சர்ச்சை, நடிகர் பிரபுதேவா ஏற்கனவே திருமணம் ஆனவருன்னு தெரிஞ்சு அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கை, பின்னர் அது மதமாற்றம் வரைக்கும் சென்று திருமணம் நின்று போச்சு. இது மாதிரி சில கசப்பான சம்பவங்களுக்கு பின்னாடி திரைத்துறையிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட நிலைக்கு நயன்தாரா போனாங்க. இனி சினிமா வாழ்க்கையே நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு நினைச்ச நயன்தாரா சினிமாவை விட்டு விலகிறதுக்கே முடிவெடுத்துட்டாங்க. நாமளே விட்டுட்டாலும் சினிமா நம்மளை விடாது அப்படிங்கிறது போல மீண்டும் ஒரு புதிய வாய்ப்பு நயன்தாராவோட கதவை தட்டி அவங்க அதை எல்லாத்தையுமே உடைச்செறிஞ்சிட்டு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. மீண்டும் சினிமாவில் தனக்கான ஒரு அடையாளத்தை பெற்று லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்ட பேரோட தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையா புகழோட உச்சிக்கே சென்று அமர்ந்திருக்கிறாங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. ஒரு கட்டத்துல படங்கள் வந்து குவிய குவிய அதிக சம்பளங்கள்ல நடிக்கிற முன்னணி நடிகையா நயன்தாரா சினிமா வட்டாரத்துல பேசப்பட்டாங்க. இவங்களோட திரைப்படங்கள் ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வந்ததால இவங்க பெரிய அளவுல தன்னோட சினிமா மார்க்கெட்டை உயர்த்தி தன்னோட திரை வாழ்க்கையிலையும் வெற்றி கண்டுட்டாங்க. விமர்சனங்களுக்கு உள்ளானாலும் தன்னோட நம்பிக்கையால பெரும் பெயரையும் புகழையும் சம்பாதிச்சிருக்கிற நயன்தாரா கடந்த 2015ல நானும் ரவுடிதான் அப்படிங்கிற படத்தை இயக்கிய விக்னேஷ் சிவனை பார்த்ததும் அவர்கிட்ட இவங்களோட காதலை சொல்ல அதை ஏத்துக்கிட்ட விக்னேஷ் சிவனும் இவங்களோட 5 வருஷ காதல் திருமணம் செய்து கொள்ற அளவுக்கு போயிருச்சு. சென்னையில இருக்கிற மகாபலிபுரம் பகுதியில விக்னேஷ் சிவன் நயன்தாராவோட திருமணம் நடந்துச்சு. இவங்களோட திருமணம் பட்டி தொட்டி எங்கும் பேசப்பட்டுச்சு. திருமணத்துக்கு பெரிய பெரிய உச்ச நடிகர்கள் வந்து வாழ்த்துக்களையும் தெரிவிச்சாங்க. ஆடை அலங்காரம், உணவு வகைகள் அப்படின்னு தடபுடலா திருமணம் நடந்துச்சு. திருமணமான 4 மாசத்திலேயே வாடகை தாய் மூலமா இரட்டை குழந்தைகளுக்கு தாயான நயன்தாரா அதே நேரத்துல நடிப்பிலும் எந்த விதமான மாற்றங்களும் இன்றி நடிச்சுக்கிட்டே வராங்க. நடிகை நயன்தாரா தன்னோட சொந்த நிறுவனம் மூலமா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு வர நிலையில இப்போ 9 ஸ்கின் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் தொடங்கி இருக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளத்துக்கு அப்புறமா பாலிவுட்ல போய் அறிமுகமான நயன்தாரா ஜவான் திரைப்படத்துல நடிச்சாங்க. இந்த ஜவான் திரைப்படம் பல 1000 கோடிக்கு மேல வசூல் சாதனை படைச்சுச்சு. இந்த நிலையில திரைப்படங்கள்ல நடிக்க கடந்த ஆண்டு வரை 5 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்த நயன்தாரா இப்போ அதிரடியா 10 கோடி ரூபாயா சம்பளத்தை உயர்த்தி இருக்கிறதா சினிமா வட்டாரங்கள் சொல்றாங்க. மேலும் தன்னை தேடி வர விளம்பர வாய்ப்புகளையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லாத நயன்தாரா அதுக்கு சம்பளமா 5 கோடி ரூபாய் கேட்கிறதா வந்த செய்தி அனைவரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குது. என்ன இருந்தாலுமே அவங்க கேட்கிற தொகையை கொடுத்து நடிக்க வைக்கிறதுக்கு சில விளம்பர நிறுவனங்கள் முன்வருது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில 30லிருந்து 50 வினாடிகள் கொண்ட இவங்க நடிச்ச டாடா ஸ்கை நிறுவனத்தோட விளம்பரம் மற்றும் மாம்பழ ஜூஸ் நிறுவனத்தோட விளம்பரத்துல நடிக்க நடிகை நயன்தாரா 5 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த செய்தியை கேட்ட ரசிகர்கள், நெட்டிசன்கள் வாய பொளந்தாலும் விளம்பரங்கள்ல நடிக்கிற ஒரு சில நடிகைகள் இது கொஞ்சம் ஓவர் தான் அப்படின்னு விமர்சனங்களையும் சொல்லிட்டு வராங்க. எது எப்படியோ நயன்தாராவோட மார்க்கெட் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் குறையாது அப்படிங்கிறது இது மூலமா தெரிகிறதா சினிமா வட்டாரங்கள்ல சொல்றாங்க.